அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் அப்படியே ஒரு உலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நதிக்கரை ஓரமா போகும்போது கணவர் சொன்னாராம், இந்த நதி நல்லா நீரோட்டம் நல்லா இருக்கு, இதுல குளிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, இல்ல அதனுடைய ஓட்டம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு. ஆனாலும் கணவன் கேட்கல. போய் என்ன பண்றாரு, தண்ணிக்குள்ள இறங்கி போய் நீந்துறாரு. அப்போ அதனுடைய இழுவை அதிகமா இருந்ததுனால அவர் அதுல மாட்டிக்கிறாரு. அப்போ தண்ணியில அடிச்சு இழுத்துட்டு போகும்போது இவங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அப்போ அந்த பக்கமா 3 இளைஞர்கள் போனாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல என்னுடைய கணவர் இந்த மாதிரி நீர்ல அடிச்சுட்டு போறாரு, அவரை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவங்க 3 பேர் யோசிச்சாங்களாம். அப்ப இவங்க மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப தன்னுடைய கணவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட, நீங்க 3 பேர்ல யார் என்னுடைய கணவனை காப்பாத்துறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய கணவனுக்கே காட்டாத கோலத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க 3 பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு சலனம். சரி, இவங்க கணவனுக்கு காட்டாத கோலத்தை நமக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ போயிட்டு 3 பேரும் குதிச்சு காப்பாத்தும் போது ஒருத்தர் அவங்க கணவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்களாம். கரையில கொண்டு போட்டுடுறாங்க. அவரும் உயிர் பிழைச்சிடுறாரு. அப்போ அவங்க மனைவி நாங்க ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு என்னுடைய கணவருக்கு காட்டாத கோலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போறாங்களாம். போயிட்டு அங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வெள்ளை நிற உடையில வராங்க, அதாவது விதவை கோலத்துல வர்றாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நீங்க என்னுடைய கணவனை காப்பாத்தாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நான் இந்த கோலத்துலதான் இருந்திருப்பேன். இந்த கோலத்துல என்னுடைய கணவர் என்னை பார்த்தது இல்ல, அந்த கோலத்தை இனிமேலும் பார்க்காத வண்ணம் எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பதில கேட்ட உடனே அவங்க ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சாங்களாம். நம்ம சலனப்பட்டு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தன்னுடைய செயலை நினைத்து வருந்தினார்களாம். இதைத்தாங்க நம்ம ஐயன் வள்ளுவர் அதிகாரம் 15 பிறனில் விளையாமையில குறள் 144 சொல்றாங்க. அதாவது, எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தன்னோட தவறு நினைக்காம அதை பத்தி கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காம பிறர் மனைவியை நாடி செல்பவர்கள் எவ்வளவு பெருமை உடையவர்களாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அது போலத்தான் இப்ப இவங்களுடைய செயல். இவங்களுடைய தவறை பத்தி கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காம ஒரு நிமிஷம் சலனப்பட்டு பிறருடைய மனைவியை நாடி சென்றதனால் அவருடைய பெருமை அழிந்தது. தங்களுடைய நிலையை நினைத்து வெட்கினார்கள். இதுபோல நாமும் என்றைக்கும் பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாமல் பிறன் மனைவியை விரும்பாத சிறப்பானதொரு வாழ்க்கையே மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்ல வேண்டும். தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பிறருக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்கள். மீண்டும் வேறு ஒரு குறளுடன் கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை.